இலங்கையில் இடம்பெற்ற மோதலுடன் தொடர்புடைய இனப்படுகொலை என்ற தவறான உயர்மட்ட அறிவிப்புகள் தொடர்பாக கனடாவிடம் இலங்கை அரசு சார்பில் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. வெளிவிவகார செயலாளர் அருணி விஜயரத்ன கனேடிய சர்வதேச அபிவிருத்திக்கான பிரதி அமைச்சர் கிறிஸ்டோபர் மெக்லைனை கொழும்பில் உள்ள வெளிவிவகார அமைச்சில் சந்தித்தார். இதன்போது அருணி விஜயவர்தன பொருளாதார ஸ்திரப்படுத்தலில் இலங்கை அடைந்துள்ளதாக குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் குறித்து கனேடிய அமைச்சருக்கு விளக்கமளித்தார். இந்த முயற்சிகள் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு இணையாக இயங்குகின்றன. எனினும் இனப்படுகொலை என்ற கனடாவின் உயர்மட்ட அறிவிப்புகள் குறித்து கவலை வெளியிட்ட இலங்கையின் வெளிவிவகார செயலாளர் இலங்கையுடன் ஆக்கப்பூர்வமான முறையில் ஈடுபடுமாறு உரையாடல் மற்றும் நல்லிணக்கத்தை எளிதாக்கும் கனேடிய அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த கனேடிய பிரதி அமைச்சர் இலங்கையின் செய்தி கனடாவில் உள்ள உரிய அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் உலங்கு வானூர்தி விபத்தில் மரணமடைந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக உறுப்பு நாடுகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை அழைப்பு விடுத்திருந்த நிகழ்வை அமெரிக்கா புறக்கணித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானுடன் பல ஆண்டுகளாக கடுமையான மோதலில் ஈடுபட்டு வரும் அமெரிக்கா இதுபோன்ற மோசமான மனித உரிமை மீறல்களை செய்த ஒருவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடாது என்று கூறியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை ஈரான் மக்களுடன் நிற்க வேண்டும் எனவும் அவ்வாறான ஒருவரை கௌரவிக்க கூடாது எனவும் அமெரிக்கா மேலும் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் பாரம்பரியமாக மரணத்தின் போது ஒரு அரசு தலைவர் இருக்கும் மக்களுக்காக நடத்தப்படும் இவ்வாறான வைபவத்தில் 193 உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கு பெற்றுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானிய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வரும் ஜூலை 4ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி நேற்றைய தினம் கலைக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய பிரதமராக கன்சர்வேட்டிவ் கட்சியின் ரிஷி சுனக் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் பிரதமராக இருந்து வருகின்றார். இவரது பதவிக்காலம் 2025 ஜனவரியில் நிறைவடைகின்றது. இந்த நிலையில் முன்கூட்டியே ஜூலை 4ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என பிரதமர் ரிஷி சுனக் அறிவித்துள்ளார். இதையடுத்து மொத்தமுள்ள 650 உறுப்பினர்களை கொண்டு பிரித்தானிய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. இதனால் 650 எம்பிக்கள் பதவி வெற்றிடமானதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2016 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக ஒரு ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்தது தொடர்பான விவரங்களை மறைத்த வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்கள் விவாதத்திற்கு பிறகு 12 உறுப்பினர்களை கொண்ட நியூயார்க் நடுவர் மன்றம் டிரம்ப் எதிர்கொண்ட அனைத்து 34 குற்ற வழக்குகளிலும் குற்றவாளி என வியாழக்கிழமையன்று அறிவித்தது. இதற்கான தண்டனை விவரம் எதிர்வரும் ஜூலை 11ஆம் தேதி அறிவிக்கப்படும். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் குற்றவியல் வழக்கில் தண்டனை பெறுவது இதுவே முதன்முறையாகும். எதிர்வரும் நவம்பரில் நடைபெறும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி டிரம்பை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த தீர்ப்பு வந்துள்ளது. 33 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறையில் மோடி எடுத்துக்கொண்ட புகைப்படம் வைரலாகி வருகின்றது. மக்களவைத் தேர்தல் முடியும் நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரிக்கு வந்து அங்குள்ள விவேகானந்தர் பாறையில் 3 நாட்கள் தியானம் மேற்கொள்கின்றார். அவர் தியானம் செய்யவுள்ள 45 மணி நேரமும் இளநீர், பழச்சோறு போன்ற திரவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்வாராம். மேலும் பிரதமரின் வருகையொட்டி 3 நாட்களும் பாதுகாப்பு படையினர், மருத்துவ குழுவினர், கேந்திரா பணியாளர்கள் மட்டுமே விவேகானந்தர் பாறையில் தங்கியிருப்பார்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த 1991ஆம் ஆண்டு கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் அவரது சிலையின் கீழ் பிரதமர் மோடி நிற்கும் புகைப்படம் ஒன்று வைரலாகி வருகின்றது. இந்த புகைப்படமானது 1991 டிசம்பர் 11ஆம் தேதி கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையிலிருந்து தொடங்கி காஷ்மீரில் முடிவடைந்த ஏக்தா யாத்திரையின் போது எடுக்கப்பட்டது. இந்த புகைப்படத்தில் காட்சியின் மூத்த தலைவர் முரளி மனோகரன், ஜோஷி உள்ளிட்டோர் உள்ளனர். இந்த யாத்திரை
யாத்திரைக்கு முரளி மனோகரன் ஜோஷி தலைமை தாங்கினர். அப்போது பாஜக காரிய வர்த்தகராக இருந்த மோடி யாத்திரை அணிவகுப்பை ஏற்பாடு செய்வதில் பணியாற்றியிருந்தார். உக்ரைனுக்கு ராணுவ பயிற்சிகளை அனுப்புவது குறித்து பிரான்ஸ் விரைவில் அறிவிக்கலாம் என ராஜதந்திரிகள் தெரிவித்துள்ளனர். சில நட்பு நாடுகள் கவலை தெரிவித்தாலும் ரஷ்யாவிடமிருந்து எதிர்ப்பு இருக்கும் போதிலும் பிரான்ஸ் விரைவில் உக்ரைனுக்கு ராணுவ பயிற்சிகளை அனுப்பக்கூடும். மேலும் உக்ரைன் ஜனாதிபதியின் விஜயத்தின் போது அடுத்த வாரம் தனது முடிவை அறிவிக்கலாம் என்று 3 ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்தன. ரஷ்யாவுடன் நேரடி மோதலை அதிகப்படுத்தக்கூடும் என்று சில ஐரோப்பிய ஒன்றிய பங்காளிகள் அஞ்சினாலும் உக்ரைனின் போர் முயற்சிகளுக்கு அத்தகைய உதவியை வழங்கும் நாடுகளின் கூட்டணியை உருவாக்கி வழிநடத்த பாரிஸ் நம்புவதாக அவர்கள் தெரிவித்தனர். பல 100 பயிற்சியாளர்களை அனுப்புவதற்கு முன் ஒரு பணியின் முறைகளை மதிப்பிடுவதற்கு பிரான்ஸ் ஆரம்பத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான பணியாளர்களை அனுப்பும் என்று தூதர்கள் இருவர் தெரிவித்தனர். கண்ணிவெடி அகற்றுதல், உபகரணங்களை இயக்குதல் மற்றும் போர் விமானங்களுக்கான தொழில்நுட்ப நிபுணத்துவம் ஆகியவற்றை மேற்கத்திய நாடுகள் வழங்குவதை மையமாக வைத்து பயிற்சி அளிக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். உக்ரைனிய மோட்டார் பொருத்தப்பட்ட படையணிக்கு பாரிஸ் நிதியுதவி, ஆயுதம் மற்றும் பயிற்சி அளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடுகள் குறித்த அறிவிப்பை அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாம் என்று கூறப்படுகின்றது. 2ஆம் உலகப் போரின் போது நாஜி ஜெர்மன் படைகளை விரட்டியடிக்க நார்மண்டில் நேச நாட்டு வீரர்கள் இறங்கிய நேட்டோயின் 80வது ஆண்டு நினைவு தினமான ஜூன் 6 அன்று உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி பிரான்சுக்கு வரவுள்ளார். அவர் நாளை மறுநாள் பாரிஸில் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரனை சந்தித்து பேசுகின்றார். இதனிடையே உக்ரைனின் உயர்மட்ட தளபதி திங்களன்று பிரெஞ்சு ராணுவ பயிற்றுநர்கள் உக்ரைனிய பயிற்சி மையங்களுக்கு விரைவில் செல்ல அனுமதிக்கும் ஆவணத்தில் கையெழுத்திட்டதாக கூறினார். பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள நாடான டோங்கோ தீவில் இன்று நிலநடுக்கம் ஒன்று பதிவானதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. குறித்த நிலநடுக்கமானது டோங்கோ தீவின் ஹிகிபா நகரில் பதிவாகியுள்ளதுடன் ரிக்டர் அளவில் 4.6 பதிவாகியுள்ளதுடன் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாகவும் குறிப்பிடுகின்றன. இந்த நிலநடுக்கத்தில் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை எனவும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. சுமார் 1 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட டோங்கோ நாட்டில் பல்வேறு தீவுகள் உள்ளன. இவற்றில் சில தீவுகளில் எரிமலைகளும் உள்ள நிலையில் சில எரிமலைகள் கடலுக்கு அடியில் அமைந்துள்ளன. இந்த நிலையில் கடந்த காலங்களில் டோங்கோ தீவில் கடலுக்கு அடியில் உள்ள எரிமலை வெடிப்பு ஏற்பட்டது. நிலநடுக்கம் மற்றும் சுனாமி போன்ற அனர்த்தங்களும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.